ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும் திமுக சென்னையில அதிமுகவோட அதிரடியால திணறி போய் பின்வாங்கி இருக்காங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இருப்பாங்க. திமுக பார்ப்பனிய எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புன்னு வெளியில பேசினாலும் போன தேர்தலுக்கு சிறப்பு பூஜை யாகம் எல்லாம் நடத்தி பாஜகவுக்கு வேலை செஞ்ச பிரசாந்த் கிஷோரை பீகார்ல இருந்து கூட்டிட்டு வந்து கட்சி வேலை பார்த்தாங்க. ஆனா இந்த தேர்தல்ல அதிமுக தான் ஜெயிக்க போகுதுன்னு உளவுத்துறையும் தனியார் நிறுவன கருத்து கணிப்புகளும் சொல்லி இருக்காங்க. இதை பொறுக்க முடியாத திமுக தன்னோட ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி போலீஸ் மூலமா அச்சுறுத்தல் நடத்தியிருக்காங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தை தமிழகம் முழுக்க நடத்தினாரு. சுமார் 170 தொகுதிகளுக்கும் மேல அதிமுகவின் வெற்றியை உறுதி செய்யற வகையில அந்த பிரச்சாரம் அமைஞ்சது. அதிமுக பொதுச் செயலாளர் எழுச்சி பயணத்தின் நடுவே உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு திமுகவோட பொய் புரட்டு பித்தலாட்டத்தை எல்லாம் அம்பலப்படுத்தினாரு. எடப்பாடியார் தொடங்கி வச்சு அந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் தமிழகம் முழுக்கவே உருட்டுகளும் திருட்டுகளும்னு மக்கள் மத்தியில பரவ தொடங்குச்சு. நாமக்கல் பகுதி ஏழை எளிய மக்களை ஏமாத்தி கிட்னி திருட்டுல ஈடுபட்ட திமுக எம்எல்ஏவோட மருத்துவமனை மேல நடவடிக்கை எடுக்காத திமுக அரசு கண்டிச்சு சட்டமன்றத்துல எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் தலைமையில கிட்னி ஜாக்கிரதை ஸ்டிக்கரோட போய் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்காக போராடுறதும் திமுக அரசோட குறைகளை சுட்டி காட்டுறதும் மக்களுக்கு உதவினா ஓடோடி போய் நிக்கிறதுமா அதிமுக அடிச்சு ஆடுறதால கடுமையான பயத்துல நடுங்குறாங்க திமுக. திமுகவுக்கு நேரடியா அதிமுகவை சந்திக்க துணிச்சல் இல்லாததால தன்னோட ஆட்சியில இருக்கும் போலீஸ் மூலமா அதிமுகவை அடக்கி ஒடுக்க நினைக்கிறாங்க. அதிமுகவுக்காக வேலை செய்யற தேர்தல் வியூக நிறுவனத்துல அத்துமீறி புகுந்து வியூக வகுப்பாளர்கள் 2 பேரை கைதும் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதும் அதிமுக வழக்கறிஞர்களும் அதிமுக சென்னை மாவட்ட நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் காவல் நிலையத்துக்கு திரண்டு வந்தாங்க. இரவும் பகலுமா அதிமுக நடத்தின முற்றுகை போராட்டம் திமுகவுக்கு கூடுதல் பயத்தை கொடுத்திருக்கு. அந்த பயத்தால கைது செய்யப்பட்ட தேர்தல் வியூக வகுப்பாளர்களை வெளியில விட்டுருக்காங்க. அப்பட்டமான அத்துமீறலை செய்யும் திமுகவும் திமுக தலைவர் ஸ்டாலின் பேச்சை கேட்டு அடக்குமுறை செய்யும் அதிகாரிகளும் இன்னும் 6 மாசத்துல கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும்னு அதிமுக நிர்வாகிகள் கடும் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. எங்களுடைய கழகத்திற்காக ஆய்வறிக்கையை செய்ய வந்தவர்களுக்கு கட்சி எப்பொழுதும் கழகம் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் அனைத்து வழக்கறிஞர்களும் மும்முரமாக இதில் செயல்பட்டு இன்றைக்கு ஒரு நியாயம் கிடைத்திருக்கின்றது. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.